ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ராகி அடை தாங்க வந்து பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்டியாக சாஃப்டாக சூப்பராக ஒரு ராகி அடை தாங்க பண்ண போகிறோம். இந்த ராகி அடை பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ்வலாக பண்ணுறத விட இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாத உங்கள் குழந்தைங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இதுக்கு நாம் ராகி மாவு தாங்க. ராகி கப்பளவு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ராகி அடை வந்து நம்ம செய்யும்போது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷேப்பு கரெக்டாக வராது, எல்லாம் பிஞ்சு போயிடும். அதனால் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். 2 கப் அளவுக்கு வந்துட்டு ராகி மாவும் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்துக்கிறேங்க. இதில் வந்து முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, இதில் 1 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம அப்படியே கலக்கவே கூடாதுங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா 1 மணி நேரம் வந்து இந்த மாவை நல்லா வந்து ஊற வச்சுருங்க. அது புளிக்கட்டும். அது ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடலை தாங்க, வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையை நல்லா நம்ம வந்து வறுத்துருக்கணுங்க. இந்த தோலெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு நாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொரகரப்பாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நாம் அதே கடாயில் கொஞ்சம் போல் ஆயில் போட்டுட்டு நறுக்கிய சின்ன வெங்காயம் தாங்க இந்த அடைக்கு யூஸ் பண்ணணும். ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இந்த அடை. நீங்கள் வந்து யூஸ்வலாக பண்ணுற அடையை விட இந்த மாதிரி ஒரு அடையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செய்ய முடியாது, உங்களுக்கு தீர்ந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ அளவு சூப்பராக வந்து இருக்குங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் போல் நீங்கள் வந்து எவ்வளோ, இப்போ நான் வந்து போடுறது வந்து ஒரு 3 பேருக்கு தக்கன நான் வந்து செய்கிறேன். நிறையா வேணும் அப்படின்னா இந்த சின்ன வெங்காயத்தை இன்னும் ஒரு மடங்கு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து நம்ம முழுசாக இருக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் சின்ன சின்னதாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து கட் பண்ணணுங்க. அப்போனா தான் இது டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் போல் வந்து ஸ்மெல்லுக்காக ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். ஜீரகம் போடும்போது இந்த நம்ம வதக்கும் போதே நல்ல ஸ்மெல்லு வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, அடையும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்க்கடலை சேர்க்கும் போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக வந்து இருக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி, அதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இதில் நான் வந்து கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் போல் ஒரு 2லேருந்து 3 மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதிலே வந்து போட்டிருக்கேங்க. இப்போ இது எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்மளுக்கு வந்து 1 ஹவர் ஆச்சு. 1 ஹவர் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இது 1 ஹவர் ஆகிறதுக்குள்ளே நாம் அரைச்சி வச்ச அந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே போட்டு அது மேலேயே கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கலக்கவே கலக்காதீங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இன்னும் 1/2 ஹவர் வந்து ஊற வச்சுட்டேன். 1/2 ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் வேர்க்கடலையை அரைச்சி அதிலேயே போட்டு ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் ஆயிருங்க. இப்போ 1 ஹவர் ஆனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் வந்து கலந்து விடலாம். ஏன் அப்படின்னு தானே கேட்டிங்க, நம்மளுக்கு மாவு நல்லா புளிக்கணும், இது வந்து நல்லா பிசுறாமல் வந்து வரணும். அப்படின்னா இந்த 1 ஹவர் வந்து நீங்கள் ஊற வச்சு தான் ஆகணும், கைப்படாமல். இதே நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா மாவு வந்து புளிக்க வந்து டைம் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து கெட்டியாக வந்து மாவு வந்து அடை மாதிரி வராது, நல்லா ரொட்டி மாதிரி வந்து வந்துடும். அதனால தான் வந்து உங்களை வந்து 1 ஹவர் கண்டிப்பாக நீங்கள் வந்து கைப்படாமல் ஊற வைங்க அப்படிங்கிறத சொன்னேன். அந்த ட்ரிக்கெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அடை வந்து சூப்பராக வந்து வரும். இப்போ நான் இதை வந்து நல்லா வந்து கரைச்சிட்டேங்க. கரைச்சதுக்கு அப்புறமா இது தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தான் நம்ம உப்புமே வந்து ஆட் பண்ணணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு அடை வந்து ரொட்டி மாதிரி வந்து மாறிடும். அதனால் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உப்பு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வருங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அடை செய்யும்போது கெட்டியாக மாவு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து தட்டை மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணியை நம்ம தோசைக்கு எப்படி வந்து கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு கரைச்சாதான் கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு வந்து வருங்க. இப்போ நம்மளுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிட்டேங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயம், இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ அடை வந்து தோசைன்னு சொல்லிட்டேன், இந்த அடை ஊற்ற போகும்போது தான் நீங்கள் வந்து இதை போடணும். அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் வந்து உடனே வதக்கி அதில் கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப புளிக்கும் மாவு. அதனால நீங்கள் எப்போ வந்து அடை ஊற்ற போகிறீங்களோ அப்போ இந்த வதக்குனதெல்லாம் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வருங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான அடை வந்து நீங்களுமே வந்து பண்ணலாங்க. இப்போ நான் தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணியாச்சு, கொஞ்சமாக ஆயில் போட்டாச்சுங்க. ஆயில் போட்டதுக்கு அப்புறமா நாம் வந்து என்ன செய்யலாம்னா அந்த அடையை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுலேயுமே நான் வந்து சொல்கிறேன், எப்போயுமே நம்ம வந்து எண்ணெயை வந்து லைட்டாக கீழே வந்து நல்லா தடவிடணும். ஏன்னா கீழே உள்ள மாவு வந்து நல்லா வேகணும். இப்போ நாம் 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு அப்படியே வந்து இது நல்லா வந்து ரொம்ப தோசை மாதிரி நம்ம இழுக்க முடியாது. ஏன்னா அடை வந்து கொஞ்சம் தின்னாதான் நம்மளுக்கு வந்து இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப லேசாக நம்மளுக்கு வந்து இருக்காது, ஓரளவுக்கு நம்ம வந்து மீடியமாக வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து மேலாப்பில் மட்டும்தான் நான் வந்து எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம திருப்பும் போது
நம்மளுக்கு ஓரங்கள்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும். இந்த திருப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளக்க வந்து வேகிறதுக்கு அப்படியே வந்து ஒயிட் கலரில் வந்து இந்த மாவு வந்து இருக்கும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். நீங்கள் எப்பயுமே மாவு எண்ணெய் ஊற்றும் போது நடுவில் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். வேக வைக்கும் போதும் கரெக்டாக இருக்கும். பாருங்களேன், சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட்டாக இல்லாமல் நீங்கள் வந்து அழகாக சூப்பராக வந்து அந்த ராகியுடைய கலர் வந்து வந்துருச்சு. நீங்கள் வந்து ராகி தோசை ஊற்றி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு எண்ணெய் படலை அப்படின்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா அப்படியே மாவு ஃபுல்லாக மேலே வந்து மாவு மாதிரியே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதே மாதிரியே நான் இன்னொரு தோசையை ஊற்றி எடுத்தாச்சுங்க. இதே மெத்தடை பயன்படுத்தி நீங்களும் தோசை பண்ணி உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் கொடுங்க. இந்த வீடியோட டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் வந்து கொடுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.